போறவன் தூக்கி போயிடுவான். சில பேர் அதுக்காக விளையாடுறாங்க. நிச்சயமாக அதுக்கு தான் இருக்காங்க. பிக் பாஸில் வந்து நேற்று 4 ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. பூர்ணிமா, விஷ்ணு 2 பேருமே வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஷ்ணு வந்து பணப்பெட்டி இந்த வாரம் வரும், இந்த வாரத்தில் பணப்பெட்டி வந்துச்சுன்னா யாருமே டைட்டிலுக்காக போராடுறவங்க நிறைய பேர் கம்மி. அதனால பணப்பெட்டி வந்தோன்னா விசித்ரா மேடம்லாம் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அவங்க பணப்பெட்டியாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாப் 5ல் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீலாலாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, விஷ்ணு வந்து அவருடைய கணிப்பு அப்படி இருக்குது, அவர் பேசிகிட்டு இருக்கட்டும். அப்புறமா கடைசியாக பூர்ணிமாட்ட கேட்குறாரு, உங்கள் அம்மா வந்தாங்களே, உங்கள் அம்மா என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா பற்றி ஒன்றுமே சொல்லலையே, உங்களை பற்றி எதுவுமே பேசலை, அவங்க பாட்டுக்கு அவங்க இயல்பாக இருந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரவீனாட்ட வந்து மணி பேசும்போது, குண்டு பையா நாளைக்கு உங்கள் வீட்டிலேருந்து வருவாங்க, அதான் எனக்கு நினச்சா பயமாக இருக்குது. நம்ம விஷயம் தெரிஞ்சாலும் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டே எனக்கு இது மாதிரி உசுப்பேத்தி ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. தொடர்ந்து இது போல் நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு யார் பணப்பேட்டி எடுப்பாங்க அப்படின்னு தோணுது? விசித்ரா எடுப்பாங்களா, இல்லை விஷ்ணு எடுத்துகிட்டு ஒரு நாள் ஓடுவாரா, பூர்ணிமா எடுப்பாங்களா அப்படிங்கிறத தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.